அருணன் முதலமைச்சர் தொடர்பாக தெரிவிக்கக்கூடிய கருத்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் என்று கடந்த ட்வீட் வரைக்கும் வந்த ட்வீட் பதிவில் நேற்றைய பதிவில் திரு M.K. ஸ்டாலின் அப்படின்னு அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல்ல முதலமைச்சருடைய தேசபக்தி தொடர்பாக கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் ஆளுநருடைய ட்வீட் பதிவு இருக்கு. இந்த மோதல் முற்றுவதற்கான காரணம் என்ன? 7 நாள் கழிச்சு ட்வீட் போடுறதுக்கான காரணம் என்ன? அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக நாளை தாங்க தமிழ் புத்தாண்டு பிறக்குது தமிழனுக்கு. ஆகவே அந்த அடிப்படையில் நான் வாழ்த்து சொல்லுகிறேன். அடுத்து இங்க நண்பர் மெய்யப்பன் ஏன்னா இவ்வளவு வினாடிகள் தானையா பாடக்கூடாதா அப்படிங்கிறாரு. நேரங்களாயா கணக்கு. அவரே ஒப்புக்கொண்டார். 1991 எடுத்த எடுப்புல தமிழ் தாய் வாழ்த்து, முடிவில் நாட்டுப்பண். முடிவில் இல்லையா, ஆரம்பத்திலேயே தமிழ் தாய் வாழ்த்தும் அதற்கு பின்னர் நேஷனல் ஆந்தமும் பாடி இருக்காங்க. 91 அவர் இப்பதான் முதல் சுற்று கருத்து வராரு. தவறு அப்படின்னு முழுமையா பேசி முடிக்கட்டும். அப்புறமா நான் சொன்ன தவறுனா நான் அதை கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க கருத்தை சொல்றீங்க, நீங்களா பேசுங்க. நான் சொல்ல வர்ற பாயிண்ட் 91 முன்பு அப்படி இல்ல. நீங்க தானே சொல்றீங்க 47 இருந்து 91 வரைக்கும் அப்படி இல்ல. 91 துவக்கத்துல தமிழ் தாய் முன்னோ பின்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது துவங்கியது. நீங்க ஒரு ஆளுநர் பெயரை அப்ப சொல்றீங்க, நான் சொல்றேன் அப்ப ஆட்சியில இருந்து ஜெயலலிதா அம்மையாரா இல்லையா? அப்ப ஜெயலலிதா அம்மையார் ஏற்றுக்கொண்ட, ஏன் அவங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒப்புக்கொண்ட ஒரு அம்சம் தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்படணும், நாட்டு பண்ணும்னு. இப்ப என்ன விவகாரம்? இந்த அரசு சொல்லுகிறது ஐயா துவக்கத்திலே தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் முடிவுல நாட்டுப்பண். இதுதான் எங்களுடைய முடிவு, அரசின் முடிவு. சபாநாயகர் சொல்லுகிறார் இதுதான் என்னுடைய ஆணை. சட்டமன்றம் என்பது சபாநாயகருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. இவ்வளவு இருக்கு, இவ்வளவு தெரியும்ல. 2 வருஷமா விவகாரம் பண்றாருல, தெரிஞ்சே எங்க வந்தாரு இந்த ஆளுநர்? ஓனா கண்டிப்பா ஏற்கனவே முதல் நாள் சந்திக்கும் போது சொல்லிட்டாரு, சபாநாயகர் ஆளுநருக்கு வந்து சந்திச்சு வர சொல்றாரு, அழைப்புதல். அப்பவே அவர் கேட்டிருக்காரு, இல்லங்கய்யா இதாங்கய்யா மரபு, நாங்க முதல் தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் பாடுவோம், ஆனா கடைசியாக நாட்டு பண்ணி இசைப்போம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்று தெரிஞ்சே வந்துவிட்டு வந்து விவகாரம் பண்ணி வெளிநடப்பு பண்றாரு. எங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் தாங்க வெளிநடப்பு பண்ணுவாரு, ஒரு ஆளுநர் வெளிநடப்பு பண்ணலாமா சட்டமன்றத்தை விட்டு? இது சிறுபிள்ளைத்தனம் அன்றி வேறு என்ன? நான் சொல்லுவேன், முதலமைச்சர் சிறுபிள்ளைத்தனம் சொன்னதே ரொம்ப மென்மையான வார்த்தை. பாவம் கிடந்து தேடி பிடிச்சு கச்சிதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இதுக்கு கொந்தளிச்சு கோபிச்ச பதிவு வர்றாரு. எப்படி சிறுபிள்ளைத்தனம் சொல்லலாம்? நான் தேசபக்தி அடிப்படையில ஒரு விஷயத்தை முன் வச்சேன். நான் அரசியல் கடந்த ஆண்டும் இதே மாதிரியான ஒரு மோதல் வந்தது. அப்ப ஒரு கண்ணியம் காத்த தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த முறை சிறுபிள்ளைத்தனமானது அரசியல் அமைப்பு ரீதியாக கொடுக்கப்பட்டக்கூடிய அந்த பதவியை வகிக்க தகுதியற்ற நபர் அப்படின்ற அளவுக்கு காட்டமான விமர்சனங்கள் முதலமைச்சர்கிட்ட இருந்து முதல்ல வந்தது. ஏங்க சிறுபிள்ளைத்தனம் சொல்ற சரிதானுங்க. பிறகு நீங்க அடுத்து சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஏன்னா 3 வருஷமா இப்படி விவகாரம் பண்ணா நீங்க இந்த பதிவினுடைய உள்நோக்கத்தை கவனிங்க. இந்த அரசு, இந்த ஆட்சி தேச விரோதமானது, இதனுடைய சிந்தனையே தேச விரோதமானதுங்கிறார். உள்ள கவனிங்க. திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய ஆட்சி தேச விரோதமானது, அரசியல் சாசனத்துக்கு ஏற்காத ஒரு தத்துவத்தை கொண்டதுன்னு அவர் பாட்டுக்கு ஒரு பாஜக தலைவர் மாதிரி பதிவு போட்டிருக்காருங்க. இவருக்கு என்னங்க அப்படி உரிமை இருக்கு? கருத்து உரிமை கிடையாது. ராஜ்பவன் இல்ல, ராமசாமி மையப்பன் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. ஒரு தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை, ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு ஆளுநர். அது ஒரு கோரிக்கை தான். ஆனா அதை நிராகரித்து விட்டு அதற்கு பிறகு இந்த மோதல் அப்படின்றது ஏன் இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்குது? ஏங்க இது என்னங்க கோரிக்கை? இதனுடைய சூட்சமம் புரியலையா? நேரம் அல்லங்க பிரச்சனை. தமிழ் தாய் வாழ்த்தினுடைய பெருமையை, முக்கியத்துவத்தை குறைப்பதுதான் பாஜக சங்கி ஆளுநருடைய சூட்சமம், தந்திரம். புரியலையா உங்களுக்கு? இவங்க என்ன நினைக்கிறாங்க? ஐயா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து திமுக அரசு, அப்புறம் நாட்டுப்பண், இது வந்துகிட்டு இருக்கு, இது அப்படியே தொடரணும். இவர் என்ன பண்றாருன்னா 2 முறை தேசிய கீதத்தை பாடுங்கிறார். போனா போதும் தமிழ் தாய் வாழ்த்து. இது புரியுதா? அப்ப தமிழ் தாயுடைய வாழ்த்தை அவர் முக்கியத்துவத்தை குறைக்கிறார். நான் சொல்றேன், தமிழ் தாயை அவமதிக்கிறார்.
அதன் மூலமாக தமிழ்நாட்டை அவமதிக்கிறார், தமிழர்களை அவமதிக்கிறார், தமிழ்நாடு அரசை அவமதிக்கிறார். அவர் எங்க அவமதிக்கிறார்? தமிழ்தாய் வாழ்த்துக்கும் மரியாதை தருகிறோம் அப்படின்னு தானே சொல்றாரு. அதற்கும் ராமசாமி மையப்பன் சொல்றாரு தமிழ்தாய் வாழ்த்தோட சேர்த்து தேசிய கீதத்தையும் பாடுங்கன்னு தான் சொல்றாரு. அவர் எங்க அவமதிக்கிறாரு? ஏங்க கடைசியாக பாட போறாங்கல்ல, பாடும்போது அவர் இல்லாம அவர் தாங்க அவமதிச்சாரு. தேசிய கீதம் பாடும்போது ஆளுநர் இருந்தாராங்க சபையில? இதை விட ஒரு அசிங்கம் வேறு உண்டாங்க? அரசியல் சாசனத்தை அவமதித்தவர் சாட்சாத் ஆர்.என். ரவி ஆளுநர். எங்க பாடுவாங்கன்னு தெரியுமில்ல, கடைசியா எந்திரிச்சு போகலாமா? எவ்வளவு பெரிய கொடுமை பண்ணிருக்காரு, அதை விட்டு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, எங்களுடைய கட்சி அறிக்கை விட்டுருக்கு, அதை கவனமாக எங்க கட்சி மிக கச்சிதமான ஒரு விஷயத்தை சொல்றது. அந்த ஆளுநருடைய பதிவை பூரா படிச்சா ஏதோ திமுக அரசு, மாண்புமிகு ஸ்டாலின் தலைமையிலான அரசு நாட்டு பண்ணே இசைக்க மாட்டோம்னு சொன்னது போல அந்த தொனியில் அவர் எழுதிட்டாருங்க. நீங்க அது ஆங்கிலத்துல போட்டு இந்தியா முழுக்க கொண்டு வராருங்க, ஆங்கில தமிழ் ரெண்டுல இருக்குங்க. அப்ப இது எவ்வளவு மிக மோசமானது. ஒரு நியாயம் வேணாமா, நேர்மை வேணாமா ஆளுநருக்கு? நீங்க என்ன சொல்லணும்? பதிவு போட்டா கடைசியா நாட்டுப்பண்ணி இசைப்பாங்க. நான் என்ன சொன்னேன்னா முதல்ல இசைக்கணும்னு சொன்னேன்னு பதிவு போட்டிருந்தா கூட நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு? நான் நாட்டுப்பண்ண பத்தி பேசினேன், ஆனா இவங்க முடியாதுன்னு சொல்லி தேசபக்தி இல்லை இவங்களுக்கு, அரசியல் சாசனம் மாண்பு இல்ல, நான் தேசபக்தியும் அரசியல் சாசனத்தையும் காப்பதற்கு துடிச்ச என்னைய பார்த்து சிறுவள்ளித்தனம் டாரியா? கண்ணிய குறைவான வார்த்தைகளை முதல்ல பயன்படுத்தியது முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அதனாலதான் ஆளுநர் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அவரு. என்னங்க? முதலமைச்சர் தான் முதல்ல கண்ணிய குறைவான வார்த்தையை பயன்படுத்தினார், அதனாலதான் ஆளுநர் இப்படி ரிட்டாலியேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. என்னங்க கண்ணிய குறைவான வார்த்தை? அவர் அதுல சொல்லி இருக்கிறது ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு அபத்தங்கிற வார்த்தை, ரெண்டாவது சிறுபிள்ளைத்தனம். நான் அதுக்கு தான் சொல்லிவிட்டேன். வெளிநடப்பு பண்ணதை விட அபத்தமான ஒன்று உண்டா? ஒரு ஆளுநர் வெளிநடப்பு பண்ணலாங்களா ஐயா? இது எந்த ஒரு நியாயம்? அதையும் நியாயப்படுத்தி ஆட்கள் இருக்காங்க. அப்ப அது சிறுபிள்ளைத்தனம் இல்லாம அபத்தம் இல்லாம வேற என்ன? நீங்க தயவு செய்து இந்த விஷயத்தையும் முதலே பேசி முடிச்சாச்சு. அப்பனா நீங்க போகாம இருந்திருக்கலாம் சட்டசபைக்கு. இப்ப ஐயா அப்பா சபாநாயகர் அழைச்சார்ல, ஐயா நான் வர்றேன், வந்தா முதல்ல தேசிய கீதம், அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து, முதல்ல கடைசியாவும் தேசிய கீதம். நீங்க போடுவீங்களா பாடுவீங்களா? அவர் இல்லைங்கிறாரு. அப்ப நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் ஒரு நியாயம் இருக்கு. நான் வாசிக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கிட்டே வந்துவிட்டு வாசிக்காம வெளிநடப்பு பண்ணா அது சிறுபிள்ளைத்தனம் அன்றி அபத்தம் என்று வேற என்ன? சரி, இது முதல் சுற்று உள்நோக்கத்தோடு திரிக்க பார்க்கிறார் ஆளுநர். ஒரு முதலமைச்சரை அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளாத மதிக்காத ஒரு தலைவர் அப்படின்ற காட்டமா ட்வீட் போடக்கூடிய நிலைமை ஏன் ஆளுநருக்கு ஏற்படுது? முக்கியமா அவர் அருணன் பேசும்போது நீங்க நெறியாளரா இருந்து அவர் சங்கி ஆளுநர்ன்ற வார்த்தையை நீங்க கண்டிச்சிருக்கு. சரி, அவர் who is he to paint? நீங்க மறுப்பு சொல்லுங்க, நான் அதுக்கு அனுமதிக்கிறேன். அவருக்கு இல்ல, நீங்க மறுப்பு சொல்லுங்க, நான் அதை அனுமதிக்கிறேன். ஆளுநருடைய ஸ்போக்ஸ்பர்சன் விமர்சகரா நீங்க சுட்டி காட்டுறீங்கல்ல, அதை நான் அனுமதிக்கிறேன். இல்ல கரெக்ட், அதை நீங்க தடுத்துக்கணும். அவர் யார் சங்கின்னு சொல்றதுக்கு? சரி, உங்களுக்கு எதிரா பேசினா சங்கியா? அது அவருடைய கருத்து, அது என்னுடைய கருத்து கிடையாது. அதுக்கு இல்ல நீங்க அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு, நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க, அதை நான் அனுமதிக்கிறேன். மாடரேட் பண்ணிக்கணும். சரி, மாடரேட் பண்ணிக்கணும். சரி சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம், இல்ல நீங்க என்ன கைட் பண்ணாதீங்க, அது அவருடைய கருத்து, அதை நான் அனுமதிக்கிறது. என்னுடைய பிரேராகட்டிவது. ஓகே ஃபைன், நீங்க அலோவ் பண்ணுங்க. 2018 வரைக்கும் திரிபுரால தேசிய கீதமே இல்லாம இருந்தது. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாது. 2018 அங்க ஒரு ஆட்சி மாற்றம் வந்த பிறகுதான் தேசிய கீதமே இத்தனை வருஷமா திரிபுரால இல்லாததை வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய அவங்களும் கொஞ்சம் ஆட்சியில் இருக்காங்க, அவங்களும் எதிர்கட்சியா இருக்காங்க, அவங்களும் அதை ஏற்றிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இதுவே அப்படிதான், டோன் மென்டாலிட்டி அப்படிதான். ஏன் இதை பாடணும்? நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்க. 2018 வரைக்கும் நீங்க ஆண்ட திரிபுரால இவ்வளவு வருஷத்துல ஒரு தேசிய கீதம் கூட பாட முடியாம நீங்க தடுத்து வச்சிருந்தீங்க, வாயை பூட்டி வச்சிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றம் தான். இதே ஆளுநர் ஆர்.என். ரவி பக்கத்து மாநிலம் தான் கேரளா, அங்க தேசிய கீதம் பாடப்படுது. ஹிஸ்டாரிக்கல் நீங்க அவங்க எல்லாம் பேசிட்டு டைம் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு டைம் கொடுங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு டைம் தரேன், உங்களுக்கு டைம் தரேன். நீங்க பேசுங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. திரிபுராவை மட்டும் சுற்றி காட்டுங்க. நீங்க ஏன் பேசல பென்சில் எழுதிருக்கீங்க? இல்ல நீங்க எழுதிட்டு கேளுங்க. நான் சொல்றேன், எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதுக்கு சேர்த்து சொல்லிடுங்க. திரிபுராவை மட்டும் நீங்க சுட்டி காட்டுங்க, கேரளாவையும் சுட்டி காட்டுங்கன்னு சொல்றேன். சரி, நான் எழுதி வச்சிட்டு எனக்கு கேளுங்கன்றேன். சரி, இதே ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இதுக்கு முன்னாடி நாகாலாந்துல ஆளுநரா இருக்கும்போது 2021 தான் அங்கேயே தேசிய கீதம் பாடப்படுது. அதுக்கு முன்னாடி நாகாலாந்துலயும் கிடையாது. இப்போ நம்ம மெரிட் ஆஃப் த கேஸுக்கு போறோம்.
இப்போ எல்லாரும் சொல்றீங்க அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்காரு. பிரசிடென்ட் கவர்னர் 2 பேருமே கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அவங்க வரும்போதும் போகும்போதும் தேசிய கீதம் பாடணுமா பாடக்கூடாது, இது மட்டும் எனக்கு யாரா பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன். நான் சொல்றேன். as per the constitution, if there is a state function, right, அவங்க வரும்போது பாடணும், கவர்னர் வரும்போது பாடணும். ஓகே. ஆனா ஜனாதிபதி பார்லிமெண்ட்டுக்கு வரும்போதும் போகும்போதும் பாடணும். கவர்னருக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், if it is organized by a state for a function, ஒரு விழாவாக இருந்தால் அந்த விழாவிற்கு ஆளுநர் வந்தால் பாடணும். நான் கேட்கிறது சட்டமன்ற நடைமுறை விழாவா? சரி சரி, அவத்தர விளக்கம் கொடுத்திருக்காரு. ஜனநாயகத்தின் விழா இல்ல, அது கிடையாது. அது எப்படி விழா? இது யார் சொல்றது? இது ஒரு நிகழ்வு. It is not a function. சரி, it is a business affair. சரி, transaction. அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. தொடர்ந்து பேசுங்க. கிளாரிஃபை பண்ணார். இப்போ நம்ம என்ன கேட்கறோம், இந்த மெரிட் ஆஃப் தி கேஸ்க்கு நம்ம போறோம். அதாவது இப்போ மெய்யப்பன் சொல்ல மாதிரி ஒரு ப்ரீ இரால ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அப்புறம் அவரு சொல்ற மாதிரி ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் இவர் சொல்ற ஆரியன்ற வார்த்தை அதெல்லாம் வந்து என்ன ஒரு மைண்ட் செட்ல பேசுறாங்கன்றதுக்கு நான் சொல்றேன்.